அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மிட் மார்னிங். முள்ளங்கி வச்சு குயிக்கா ஈஸியா எப்படி சாம்பார் செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல முள்ளங்கி தோல் சீவி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. நான் 150 கிராம் பருப்பு கழுவி ஊற வச்சிருக்கேன். பருப்புல 10 சின்ன வெங்காயம், என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியா தான் இருந்தது, அதனால ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 1/2 ஸ்பூன், பெரிய பூண்டு சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. முள்ளங்கி கட் பண்ணது ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சு குக்கருக்குள்ள வச்சிருங்க. அதுல கொஞ்சமா உப்பு, தண்ணி 1 கிளாஸ் சேர்த்து குக்கர் மூடி 4 விசில் வந்த பிறகு முள்ளங்கி எடுத்து பருப்பு கடைஞ்சிருங்க. இப்ப கடைஞ்ச பருப்புல முள்ளங்கி எடுத்து போட்டுட்டு புளி கரைசல் போட்டுருங்க. உப்பு கம்மியா இருக்கு, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு கடாயில எண்ணெய், கடுகு, சீரகம், 1 வெங்காயம், 7 பல்லு பூண்டு இடிச்சு போடுங்க. கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சாம்பார்ல போட்டுருங்க. நான் சைட் டிஷ் தொட்டுக்க கபாப் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி ஈஸியான சாம்பார் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஐஸ்கிரீம் கேட்டா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க ஏதாவது கேக்குறாங்க, அதனால பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு.